வெல்கம் டு அவர் ஸ்ரீஷா குக்கிங். இன்றைக்கி ஸ்ரீஷா குக்கிங்கில் பீர்க்கங்காய் அடை, கார அடை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 2 பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு, இது விதையோடு போடலாங்க. இதில் வந்து இதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். அந்த பீர்க்கங்காய் பிஞ்சாக இருந்தால், விதை வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா விதையை எடுத்துகிட்டு அந்த குடல் பகுதியை போடலாம். இதுக்கும் இந்த பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கழுவிட்டு போடுங்க. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் பல்லாரியும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல்லும், ஒரு துண்டு இஞ்சியும் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த பேசினில் ஒரு பேசின் அளவுக்கு, அரை பேசின் அளவுக்கு அரிசி ஊற வச்சு அது வந்து ஊறணுன்னா ஒரு பேசின் அளவுக்கு ஆயிடுச்சு. அதே அளவுக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுட்டு அதையும் கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகன்றதுனால ஒரு 25 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாவும் அரிசி சோம்பு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு பாதி குறப்பாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு போடும்போது இந்த பீர்க்கங்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி, காஞ்ச மிளகாய், சோம்பு, உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பும் இந்த பீர்க்கங்காயில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுட்டாங்க. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது போல் மீதி எல்லாமே இருக்கிற அரிசி பருப்பு அந்த பீர்க்கங்காயை போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாங்க. எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. அந்த இஞ்சி பூண்டுலாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்து போட்டு அரைச்சாச்சு. இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா பருப்பு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வாய் பிடிச்சிக்கும். போட்டு நல்லா கலந்துட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். வானலியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இந்த வெங்காயத்தை கருவேப்பிலையெல்லாம் வதக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம இப்போது இதை ஃபுல்லாக சுட போகிறது இல்லை, இதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்குவோம். தேவைப்படும் போது பத்தலைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்புறமா சுட்டு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்க வேண்டாங்க, ஏன்னா பருப்பு பொருள் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜ்லேயும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி இப்போ இது காலையில் இப்போ செய்யணுன்னா ஒன்று நைட்டு சுட்டு கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டா நாளைக்கு காலையில் அதோட முடிச்சிடலாம், ரொம்ப நாளைக்கு வச்சுக்க வேண்டாம். இது ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இது வரைக்குமே நிறைய அடைகள் போட்டிருக்கோம். பீர்க்கங்காய், பரங்கி பிஞ்சு, புடலங்காய், சௌச்சௌ, பூசணி பிஞ்சு, சொர பிஞ்சு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். ஏன்னா நீர் சத்து உள்ள காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்னடா வெறும் அடை அப்படின்ற மாதிரி போர் அடிக்குதுன்னு பார்க்க வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ பசங்கள்லாம் நீர் சத்து உள்ள காய்கறிகள்லாம் அவாய்ட் பண்ணுது, எல்லா காய்கறியுமே அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கலந்து சுட்டு கொடுக்கும்போது அதனுடைய சத்துக்கள் வந்து போகும். அதனால தான் நானும் ஒன்று ஒன்றா ஐடியா பண்ணி எதெல்லாம் நம்ம அடை செய்யலாம் அப்படின்னு யோசித்து நான் போடுறேங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்களும் பார்த்து இது மாதிரி கொடுங்க. ஏன்னா இப்போ பசங்கள்லாம் பீர்க்கங்காயெலாம் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. பீர்க்கங்காய் சட்னிலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், அந்த தோல் அரைச்சி கூட துவையல் சட்னிலாம் அரைச்சி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரமாக போனதுனால இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்பப்போ நம்மளும் கொஞ்சம் வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய உணவுகளையும் நம்ம மறைமுகமானாச்சும், நேரடியாக சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, மறைமுகமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமைங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி யோசித்து எதுலலாம் நம்ம செய்யலாம். ஏன்னா காய்கறியாக நம்ம சமைக்கும்போது பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க. சட்னி செய்யலாம் பீர்க்கங்காயில், நான் இன்னொரு நாள் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். ஸோ அதனால் நீங்களும் இது மாதிரி கொடுங்க பசங்களுக்கு. ஒரு வானொலி அடுப்பில் போட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வெடிக்கணும். இது வெங்காயத்தள்ளி அதில் போட்டு கொஞ்சம் பாதியாக வதக்கிட்டு அள்ளி மாவில் போட்டுக்கலாம்.
பாதி வதங்கிருச்சு. இதை எடுத்து மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாடை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். துருவுனது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா கலந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து தேங்காய் பூ போட்டு அடை செய்யும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சோன்னு சென்டரில் விட்டுக்கோங்க. தோசை மாதிரி தடவை வேணாம், அப்படியே சென்டரில் அப்படியே தடவினீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துடும். அந்த ஓரத்தில் அந்த இடம் என்னென்னா வெந்தோன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குங்க, மொறுன்னு இருக்கும். அந்த அடையோட ஓரம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சென்டரில் மட்டும் அப்படியே தடவிட்டு வாங்க. அந்த ஓரம்லாம் அப்படியே இருக்கட்டும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயே போதும். இன்னும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். அந்த ஓரம்லாம் அப்படியே முறுமுறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது பரட்டி போட்டுக்கலாம். ஓரம்னா அந்த எண்ணெய் பட்ட இடம்லாம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். 2 தடவை இப்போ போட்டு பரட்டி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பரட்டி எடுத்திங்கன்னா இது மாதிரி மொறுன்னு பீர்க்கங்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ரீஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேங்க்யூ.